ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். தமிழர் வாழும் பிரதேசமாக வடக்கை கருத முடியாது. கோத்தாபய ராஜபக்ச இவ்வாறு கூறுகிறார். தமிழர் மீதான உரிமை மீறல்கள் இப்போது பன்மடங்கு அதிகம் குற்றஞ்சாட்டுகிறார் தமர அமில தேரர். நவநீதன் பிள்ளை இலங்கை வருவது கேள்விக்குரிய ஐநா உயர்மட்ட வட்டாரங்கள் தகவல். இவ்வாறான பல தகவல்கள் இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று மே மாதம் 29 செவ்வாய்க்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகை முதலாவதாக பார்க்கலாம். வடக்கை தமிழர்களின் பகுதி என்று கருத முடியாது. புலி ஆதரவாளர்கள் அபகீர்த்தி ஏற்படுத்த முயற்சி. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச கூறுகிறார் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி இன்று வெளிவந்துள்ளது. பிரிவினைவாத போர் இடம்பெற்ற இலங்கையின் வடபகுதியை பெருமளவில் தமிழர்கள் வாழும் பிரதேசமாக கருத முடியாது என்று தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற பொதுமக்களின் உயிரிழப்பு மிகவும் குறைவானதாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிபிசி செய்தி சேவைக்கு அளித்துள்ள விசேட செவ்வியொன்றிலே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். வடக்கு தமிழர்களை அதிகமாக கொண்ட பகுதி என கூற முடியுமா என கேட்கப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர், ஏன் அப்படி கருத வேண்டும்? நான் ஹம்பாந்தோட்டையில் இருந்து வந்தவன். நான் சிறுவயதில் அங்கு ஒரு தமிழ் குடும்பத்தை ஏனும் பார்த்ததில்லை. ஆனால் இன்று அங்கு பல தமிழ் குடும்பங்கள் வாழ்கின்றன. அப்படியானால் ஏன் அந்த நிகழ்வு வடக்கில் இடம்பெறக்கூடாது? நீங்கள் ஒரு இலங்கை பிரஜையாக இருந்தால் நாட்டின் வேண்டிய இடங்களுக்கு செல்ல, சொத்துக்களை கொள்வனவு செய்ய சுதந்திரம் இருக்க வேண்டும். இலங்கையர் நாட்டின் எந்த பகுதியிலும் வாழலாம். வடக்கு தமிழர் பகுதி என்று கருத முடியாது. யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் பின்னரும் நாட்டின் பல பாகங்களில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் தொழில் புரிகின்றனர். கொழும்பில் தெற்கில் தமிழர்கள் பணிபுரிகின்றனர். முஸ்லிம்கள், சிங்களவர்கள் வடக்கில் பணிபுரிய முடியும் எனவும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்ததாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. பிரித்தானிய தூதுவர் ரன்கினை அழைத்து அதிருப்தியை தெரிவித்த அமைச்சர் பீரிஸ் இராணுவத்தினர் குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டாம் என வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஜான் ரன்கினை வெளிவிவகார அமைச்சுக்கு நேற்று அழைத்து பேச்சு நடத்திய வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் அவரின் அண்மைய கூற்று தொடர்பில் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளியிட்டார். நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் இராணுவத்தினரை நிலை நிறுத்துவதோ அல்லது குறைப்பது தொடர்பிலோ இறைமையுள்ள நாடு என்ற வகையில் இலங்கையே தீர்மானம் எடுக்கும் என்றும் இதுகுறித்து வேறு எந்த நாடும் தீர்மானம் எடுக்க முடியாது என்றும் அமைச்சர் பீரிஸ் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வெளிநாடுகள் கருத்து வெளியிடுவது நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேசிய நல்லிணக்க செயற்பாட்டுக்கு உதவியாக அமையாது எனவும் அமைச்சர் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆசி செல்ல முயன்ற 119 பேரும் 6 முகவர்களும் போலீசாரால் கைது. பிரதான சந்தேக நபரிடமிருந்து பணமும் மீட்பு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவிருந்த 119 பேரை போலீசார் நேற்று அதிகாலை கைது செய்துள்ளனர். காலிமுகத்திடல், வெள்ளவத்தை மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளில் வைத்தே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு ஆட்களை கடத்தும் 6 முகவர்களையும் இதன் போது கைது செய்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. தமிழ் வர்த்தகரின் மூக்கை கடித்த குற்றச்சாட்டு. ஐதேக MP துனேஷ் கங்காந்தவுக்கு பிணை. மாதம் ஒருமுறை போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிடுமாறு பணிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதனை தவிர கூட்டமைப்பை பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ரணில் அழைத்து வருவார். அமைச்சர் தினேஷ் நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இனப்பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு காண்பது தொடர்பில் அரசாங்கத்தினால் பிரேரிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அழைத்து வருவார் என்று அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என ஆளும் கட்சியின் பிரதான குரடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அத்துடன் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளும் தெரிவுக்குழுவுக்கு பெயரிடப்படுவார்கள் என தாம் நம்புவதாகவும் அமைச்சர் கூறியதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. பயண அட்டவணையின் பின்னரே நவநீதன் பிள்ளை இலங்கை வரலாம். வெளியுறவு அமைச்சின் செயலாளர் ராமனுகம என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை எமது நாட்டின் வெளிவிவகார அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டிய செயற்பாடுகளை மேற்கொண்டு பயண அட்டவணையை தயாரித்த பின்னரே இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள முடியும் என்று வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் நவநீதன் பிள்ளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் குறித்து வினவிய
பரவிய போதே கருணாதிலக அமுனுகம மேற்கண்ட தெளிவுபடுத்தலை வெளியிட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. புலிகளின் தலைவர் மேதை அல்ல, தீவிரவாதி, இவ்வாறு கூறுகிறார் பொன்சேகா என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழர்களும் சிங்களவர்களும் இடையே பரஸ்பர நம்பிக்கை உருவான பிறகே அதிகார பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சிறையில் இருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி சரத் பொன்சேகா கூறினார். கடந்த பல ஆண்டுகளில் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே இருதரப்பு அரசியல்வாதிகளால் அவநம்பிக்கையும் சந்தேக உணர்வும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதை சிங்களவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பு புறநகர் பகுதியான தலவத்துகொடவில் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழங்கிய செவியிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் மறுவாழ்வு என்பது விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தச்சு வேலை சொல்லிக் கொடுப்பதோ அல்லது அந்த இயக்கத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு இராணுவ வீரரை ஊக்கப்படுத்துவதோ கிடையாது. பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவரின் மனதை மாற்ற வேண்டும். தீவிரவாத மனநிலையுடன் இருக்கும் ஆயுதம் இல்லாத ஒருவர் ஆயுதம் ஏந்திய தீவிரவாதியை விட ஆபத்தானவர் எனவும் சரத் பொன்சேகா இதன் போது தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரரை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரை நேற்று வெளிவிகார அமைச்சுக்கு அழைத்திருந்த அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். இந்த செய்தியை இன்றைய தினம் பிரதானமாக டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அத்துடன் நார்த் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் தமிழ் சேஸ் கோத்தாபய என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் வீரகேசரி பத்திரிகையில் பிரதானமாக பார்த்திருந்தோம். அதனை தவிர ஆஸ்திரேலியா செல்ல தயாராகி இருந்த 113 பேரும் 6 முகவர்களும் கைது செய்யப்பட்டமை குறித்த ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகை அதன் பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. வெர்லட்ட යන්න යොදාගත් වෑන් 6ක් ලොරියක් අසුවෙයි. ඔස්ට්‍රේලියාවට පනින්න ගිය 113ක් අත්අඩංගුවේ. ලක්ෂ 320ක අතිකාරම් ගත් ජාවාරම් කරු නායකයාත් கொட்டுவெத்தி என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தியும் கைது செய்யப்பட்டவர்களின் சிலரது புகைப்படங்களையும் லங்காதீபாதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. கடற்கரைக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட 6 வேன்களும் ஒரு லொரியும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு பாயவிருந்த 113 பேர் கைது, 320 லட்சம் ரூபாவுடன் முகவர்களும் கைது செய்யப்பட்டதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. உத்திரே ஹமுதா கந்தவூரு இவாத்கல யுத்தியாய் பிரகாஷ கிரியம் பிரித்தானிய மஹாகொமசாரிஸ் விதேச அமாத்தியாஞ்சேட்ட கேந்தவா அப்பசாதே பலக்கரத்தி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரை நேற்று வெளிவிகார அமைச்சுக்கு அழைத்த ஜிஎல் பீரிஸ் தனது அதிருப்தியை வெளியிட்ட செய்தியை அவ்வாறு லங்கா தீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவைன பத்திரிகை எடுக்கலாம். திவைன பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியும் உத்திரே ஐத்திய திராவிட ஜனதாவட்ட பமனக் நோவே அரசியல் லேகம் கோத்தாபய ராஜபக்ச பிபிசியிட்ட கியத்தி என்ற தலைப்பில் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் சர்ராகத்தியன் லெச ஆஸ்திரேலியாவிட்ட பன்னின்னகிய 113ක් மீகோமுவேதி தலே என்ற தலைப்பில் இன்னும் ஒரு பிரதான செய்தியை திவைன வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு பயணமாக தயாராக இருந்த 113 பேர் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்திகள் அனைத்தையும் நாம் வீரகேசரி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்ததால் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். காவிரி தண்ணீர் தர கர்நாடகம் மறுப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி இன்று வெளிவந்துள்ளது. நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை வழங்க கர்நாடகம் மறுத்து வருவதாக காவிரி கண்காணிப்பு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண பிரதமர் தலைமையிலான காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. காவிரி கண்காணிப்பு குழுவின் கூட்டம் மத்திய நீர்வளத்துறை செயலாளர் திரு விஜய்சிங் தலைமையில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டதாகவும் இதன் போதே குறித்த முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டதாகவும் தினமணியின் பிரதான செய்தி நின்று செல்கிறது. மேட்டூரில் மின் உற்பத்தி தொடக்கம், அதிகாரிகளுக்கு முதல்வர் பாராட்டு என்ற தலைப்பின் எனும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தீ விபத்துக்கு பின்னர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் திங்கட்கிழமை 3வது யூனிட்டில் மின் உற்பத்தி தொடங்கியது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கடந்த 10ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் பெல்ட், இரும்பு தூண்கள், கேபிள்கள் எரிந்து சேதம்
சேதமடைந்திருந்தன. இதனால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 840 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டது. தீ விபத்தில் ஏற்பட்ட கழிவுகள், இரும்பு தளபாடங்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டு சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் இந்த 3வது யூனிட்டில் தற்போது மின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. டீசல், கேஸ், கெரசின் விலை உயர்வு இப்போதைக்கு இல்லை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு ஆறுதல் செய்தி வெளிவந்துள்ளது. டீசல், சமையல் எரிவாயு, கெரசின் விலை உயர்வு இப்போதைக்கு இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் எஸ். ஜெயபாலன் ரெட்டி தில்லியில் திங்கட்கிழமை தெரிவித்தார். பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ₹7.54 என்று ஒரேடியாக உயர்த்தியதற்காக நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரிடம் இருந்தும் மத்திய அரசுக்கு கடுமையான கண்டனம் எழுந்துள்ளதால் டீசல், கேஸ், கெரசின் விலையையும் உயர்த்தி மக்களை மேலும் வெறியூட்ட வேண்டாம் என்று அரசு நினைப்பதாக தெரிகிறது. நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அழைத்ததன் பேரில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு ஜெயபால் ரெட்டியை சந்தித்து விலை உயர்வு குறித்து கேட்டனர். பெட்ரோல் விலையை உயர்த்தியதால் பணவீக்க விகிதம் என்ன ஆகும், எந்த துறையில் விலைவாசி உயரும், யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு நேரும் என அறிவதற்காக முகர்ஜி இந்த கூட்டத்தை கூட்டியதாகவும் அங்கே தன்னுடைய கருத்தை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவை என்ன என்று விவரிக்கவில்லை எனவும், எவ்வாறாயினும் டீசல், கேஸ், கெரசின் விலைகள் தற்போதைக்கு அதிகரிக்க மாட்டாது எனவும் ஜெயபால் ரெட்டி நிருபர்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் கர்நாடகம் தண்ணீர் தர மாட்டோம் என தெரிவித்துள்ளமை குறித்து இன்றைய பிரதான செய்தி வெளிவந்துள்ளது. தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் தர கர்நாடகா கைவிரிப்பு. டெல்லியில் நடந்த அதிகாரிகள் மட்ட கூட்டம் தோல்வி என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. அந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே தினமணி பத்திரிகையில் பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.